भक्तानां मानसाम्बोजपाणिवे कामधेनुवे नमदां कल्पतरवे जयीन्द्रगुरवे नमः दूर्वारिस्तान्द्रवे विष्णवेन्द्रवरेन्द्रवे श्रीराघवेन्द्रगुरवे नमो अत्यन्तदयाळवे आपादमूल्यपर्यन्तं गुरूणामाकृतिस्वरे तेन विघ्ना प्रणश्यन्ति सिद्धिञ्च मनोरथाः श्रीगुरुभ्यो नमः हरि ओम् இந்த க்ஷேத்திரமானது புண்ணியமான இந்த கும்பகோண க்ஷேத்திரத்தில் கஷ்யப மகரிஷிகள் தபஸ் பண்ணும்போது உத்பவான பெருமாள் இந்த லட்சுமி நாராயண பெருமாள் பிரளய காலத்தில் இந்த க்ஷேத்திரத்தில் கஷ்யப மகரிஷிகள் வந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தா அவரோட தபஸுக்கு மெச்சி பகவான் பிரத்யட்சமாகி வரம் என்ன வேண்டும் என்று கேட்டார் கஷ்யப மகரிஷிகளிடம். கஷ்யப மகரிஷிகள் வந்து தாங்கள் இங்கள் எழுந்தருளி இங்கே வர்றவா பக்தவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை செய்து கொண்டார். அதை வேண்டி பகவான் லக்ஷ்மி நாராயண பெருமாள் இங்கே ஆவிர்வாவம் ஆயிருக்கார். மிக விசேஷமானது. வெள்ளிக்கிழமை மற்றும் இதர நாட்கள்லாம் இந்த பெருமாளை வந்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் இஷ்ட காமியார்த்தங்கள்லாம் பூர்த்தியமாகும் என்று சுத்தி வாக்கியமாக பெரியோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கணும். அதே போல் பக்தர்கள்லாம் இங்கே வந்து அர்ச்சனை பண்ணி பிரசம்ஸ்காரம் பண்ணி இஷ்ட காமியார்த்தங்கள்லாம் நிறையா பேருக்கு நல்லது நடந்திருக்கு. மிக விசேஷமான பெருமாள் இந்த லட்சுமி நாராயண பெருமாள். பக்தானாம் மானசாம்போஜ பாணிவே காமதேனுவே நமதாம் கல்பதரவே ஜெயீந்திர குரவே நமகான்னு விஜயேந்திர சுவாமிகள் இங்கே பிருந்தாவனம் ஆயிருக்கார். ராகவேந்திர சுவாமியோட பரமகுரு சாதுரியைகா கிருதயா சதுர்திக சதகிரந்தரத்ன பிரணேதா दूतारादि प्रबंधः स्फुटविजुष्टि विद्या विशेषः स्वयं न सुरेन्द्रो अद्वैत शिवासुष्टु कृष्णातु दीन्दवितः सर्वतंत्र स्वतंत्रகான்னு சொல்லி பகவான் விஷ்ணு சர்வோத்தமத்துக்காக 104 கிரந்தங்களை எழுத பெரிய மகான். 64 கலையில வல்லவர். விஜயேந்திர கராத்யோச்ச சுதீந்திர வரபுத்திரகான்னு சொல்லி ராகவேந்திர சுவாமியுடைய பரமகுருவாவார். விஜயேந்திர தீர்த்தர் பெரிய மகான் இங்க சித்தி அடைஞ்சிருக்கார். ராகவேந்திர சுவாமிகள் வந்து இந்த க்ஷேத்திரத்தில் இந்த இடத்துல கல்வி பயின்ற இடம் விசேஷமான பிருந்தாவனம். இங்கு வியாழக்கிழமை மற்றும் இதர நாட்கள்னா எல்லா பக்தர்கள்லாம் வந்து வழிபட்டு அநேகமான நற்பலன்களையெல்லாம் அடைந்திருக்கிறார்கள். இன்னமும் அடைந்து வருகிறார்கள். பக்தானாம் மனசாம்போஜ பாணிவே காமதேனுவே நமராம் கல்பதிருவி ஜெயீந்திர குரவே நமகா. இந்த பகவான் சூரியனை பார்த்து கமலம் எப்படி புஷ்பமாகிறதோ அதே போல இங்க வரும் பக்தர்களுக்கு இதெல்லாம் மனசார பக்தியோட வழிபட்டால் இஷ்ட காமதேனு கல்பவருஷமாக இருந்து இஷ்ட காமியார்த்தங்கள்லாம் பூர்த்தி செய்கிறார்னு இந்த சர்ம ஸ்லோகம் சொல்கிறது. மிக விசேஷமான சேதனம். ஹரி ஓம்.
ஸ்ரீ குருபியோ நமஹ ஸ்ரீ பரமகுருபியோ நமஹ பக்தானாம் மானசாம்போஜ பானவே காமதேனுவே நமதாம் கல்பதரவே ஸ்ரீ ஜெயீந்திர குருவே நமஹ. இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர் பாத்திரான் க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் கஷ்யப ரிஷிகள் வந்தார் 2000 வருஷம் முன்னாடி. அவர் அந்த இடத்துல கை வைக்கும்போது பலமாக மரண இடம். அந்த கஷ்யப ரிஷி குளத்தில் தபஸ் பண்ணிகிட்டே இருந்தார். அவர் தபஸை பார்த்து லட்சுமிநாராயண பெருமாள் மார்கழி பௌர்ணமி பூமியிலேருந்து மேலே இருந்து வந்தார். கஷ்யப்பா என்ன வேணும்னு பெருமாள் கேட்குறார். அப்போ ஜனங்களுக்கெல்லாம் தர்ஷனம் கொடுங்க, எல்லாரும் இந்த விஷயத்தில் உங்களை பார்க்கணும். சரின்னார். உன் தபஸ்க்காக வந்திருக்கேன் கஷ்யப்பா, ஏதாவது நீ கேளுங்கிறார். அப்போ என்னோடய அவதாரம் ஏற்ற மாதிரி நீங்கள் இருக்கணும்னார். சரின்னார் பெருமாள். பழைய காலத்தில் நான் உள்ளே உட்காந்துக்கிறேன் கஷ்யப்பா, எப்போ நீ விஜயேந்திரா அவதாரம் பண்ணுறியோ பிருந்தாவன நேரம் இங்கே வந்து சேரு, நான் உனக்கு ஏற்ற மாதிரியே இருக்கேன். பழைய காலத்தில் வந்தது தான் அந்த லட்சுமிநாராயண பெருமாள். அந்த லட்சுமிநாராயண பெருமாள் வந்ததுக்கு கஷ்யப புராணத்தில் 8ஆம் சர்க்கத்தில் ரெக்கார்டு இருக்குது, போய் பார்த்துக்கலாம். கஷ்யப்பரே இங்கே விஜயசாவில் வரார். இந்த விஜயந்தீத்தர் வளர்க்கறதுக்கு முன்னாடி அவருடைய சிநேகிதர் நாராயணாச்சார் தான் நாராயண பூதராஜரை முதல்ல வந்து நின்றவர் அவர் தான். ராகவேந்திர சுவாமி முந்தின அவதாரம் வியாசராயர். ஹம்பி வந்து மடம். விஜயரமண்ண கிருஷ்ணதேவரர். வியாசராஜ சிஷ்யர் விஜயேந்திர சுவாமிகள், நாராயணாச்சார், கனகதாசர், வாதிராஜர், புரந்தரதாசர். இந்த நாராயணாச்சாரும் விஜயந்தீத்தரும் சிநேகிதர். துவைதத்திலே கிரந்தம் அதிகமாக இருந்தது விஜயேந்திரா தான் 104. அப்போ வியாசராஜர் சொன்னார், நாராயணா எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும், சொல்லுங்க என்ன வேணும் குருவேன்னு. விஜயேந்திரன் தூங்கட்டும், ராத்திரி பொழுது இந்த கிரந்தம்லாம் எனக்கு எடுத்து வந்து கொடுக்கணும், நான் படிச்சுட்டு கொடுக்குறேன், சத்தம் போடாமல் வச்சுடுங்கிறேன். டெய்லி அது மாதிரி கிரந்தம் எடுத்து வந்து கொடுத்துட்டே இருக்கார். சஞ்சாரமாக சுரேந்திரர் வந்தார், எனக்கு ராமர் பூஜைக்கு தானம் வேணும், விஜயேந்திர கொடுங்கோன்னார். அப்போ வியாசராஜர் ஹம்பியில் விஜயேந்திர கொடுக்குறேன். அப்போ சுரேந்திரன் விஜயேந்திரம் சாப்பிட்டுட்டு சஞ்சாரம் கிளம்பிட்டார். அதான் நாராயணாச்சார் பார்த்துட்டார், நம்ம சிநேகிதர் விஜயேந்திரன் இன்னொரு மடத்துக்கு தானம் கொடுத்துட்டார், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாயிடுதுன்னு சொல்லிட்டு விஜயேந்திர உடனே பிராணாஸ்தி பண்ணுறார். சொரூபம் பூதுரூபமாக எடுக்க குரு வியாசராஜர் உள்ளே வந்துட்டார். ஏன் நாராயணா அந்த அவசரம்னார். அப்போ தானம் விஜயேந்திரன் அந்த மடத்துக்கு கொடுத்துட்டு என் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாயிடுறதுன்னு. கவலைப்படாத, நான் உபகாரம் பண்ணுறேன், கும்பகோணம் வராது விஜயேந்திரன் வாதம் பண்ணணும், முதல்ல நீனே வாய் ரூபம் புறப்படு நாராயணா. ஹம்பியிலேருந்து காவேரிக்கு பின்னாடி கும்பகோணத்தில் பனைமரம் இருக்குது, அந்த இடம் பார்த்துக்கோ, பூலோகாக நின்றுக்கோ, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணு, விஜயேந்திர சேவை பண்ணிக்கோ. 2வது ராகவேந்திர அவதாரம் வர. அப்போ 2வது அவதாரம் நீங்கள் 2 பேருமே என்னை தர்ஷனம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கும்பகோணம் வந்து விஜயேந்திரன் இறங்கினார். 18 நாள் லிங்கராஜனோட வாதம். லிங்கராஜன் செவுத்து மேலே இருப்பார், செவுருலாம் அவர் பின்னாடியே போகும். விஜயேந்திரர் பார்த்தார், நாராயணா பல்லக்கை கீழே வை, ஆகர்ஷணம் பண்ணுறேன்னு. உடனே பூதராஜர் பல்லக்கை கீழே வைக்கிறார். உடனே விஜயேந்திரன் மந்திரம் சொல்கிறார், பல்லக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆகாயத்தில் பறக்கிறது. அந்த லிங்கராஜன் தலைக்கு மேலே பறந்து கும்பேஸ்வரன் போய் இறங்கிடுது. அப்போ லிங்கராஜனுக்கு அவமானமாக ஆகிடுது. நீங்கள் வாதத்துக்கு ரெடியானார். எத்தனை நாள் பண்ணணும்னு விஜயேந்திரன் கேட்குறாரு. 18 நாள் வாதம் பண்ணணும். சரின்னார். 18ஆம் நாள் கும்பேஸ்வரர் தரிசனம் பண்ணார் விஜயேந்திரன். மங்களாம்பிகா வேண்டிக்கிறார். அப்போ மங்களாம்பிகா கர்ப்பத்திலேருந்து பூமாலை பறக்க விடுறார். விஜயேந்திரர் கழுத்தில் விழுது. அப்போ அனுகிரகம் பண்ணிட்ட விஜயேந்திரா வாதத்துக்கு புறப்படலான்னு. விஜயேந்திரன் லிங்கராஜத்தை கண்டன் பண்ணி வின் பண்ணுறார். ஹரிசுரோத்திரம் முதலாதம் பண்ணார். கும்பேஸ்வரங்கள்ட்ட சமஸ்தானம் ஆரம்பிச்சு காவேரி தீரத்தில் இங்கே பிருந்தாவனம் ஆனார். காவேரி ஸ்தானம் இன்றைக்கும் போவார். 3 to 4 விஜயேந்திரோட காவடி சத்தம் இன்றைக்கும் கேட்கும். அப்போ பூதராஜர் தீவிட்டிருந்து விளக்கு காமிச்சுட்டே வருவார். கஷ்டத்தில் மேலே ஆன்மீகம், உள்ள பூஜை, இடக்கு விளக்க சேவை பண்ணி அவர் சன்னிதானம். அவருக்கு வேத நாக்கு நரம்புலே இருக்கிறனால எப்போதுமே பூதராஜருக்கு தர்மசாஸ்திர இடம் தான் பேர். மற்ற இடத்துல வேண்டிப்பா மனசார சமாதானம் வேண்டால் எல்லாருக்கும் அவர் பூதராஜன் அனுகிரகம் பண்ணுறார். ராகவேந்திரன் குழந்தை வேங்கடானம் வரும்போது 12 வயசு குழந்தை. அப்போ விஜயேந்திரன் சுதீந்திரன் இருந்தார். விஜயேந்திரன் சொல்கிறார், குழந்தை வேங்கடானம் யாரும் இல்லை சுதீந்திரா, என்னோட குரு வியாசராயர் தான் இப்போ அவதாரம் பண்ணியிருக்கார், நீ சிஷ்யாயத்துக்கும் பாடம் சொல்லிக் கொடு, சமஸ்தான பூஜை சொல்லிக் கொடு, இந்த மடம் திரும்பியும் அவர் கையிலே ஒப்படைச்சிடும். ராகவேந்தர் 2 அவதாரம் பார்த்ததும் விஜயேந்திரன் தான். ராகவேந்திரத்தை பூலோகத்தில் காமிச்சதும் விஜயேந்திரன் தான். இதே விஜயேந்தர், ராகவேந்தர், நாராயணாச்சார், பூதராஜர் தான். பூதராஜர் இங்கே 24 மணி நேரம் நடுமாரத்தில் இருப்பார். விஜயேந்திர ஒற்றை பாடிகாஸ்ட் அவர் தான். இன்றைக்கும் ஏனுமே வேலையே ஆகலைன்னாலும் மனசார சமாதானம் வேண்டு ஒரு விளக்கு போட்டால் பூதராஜர் எல்லா அனுகிரகமும் அவர் பண்ணுறார். விஜயேந்தர் யாருன்னா அவர் கஷ்யபரிஷி அவதாரம். பிரம்மா பையன் மரிஷி பையன் கஷ்யப்பர். கஷ்யப்பர் குழந்தைகள் தான் இந்திரா, கருடா, சேஷா. அதிதினால தேவா, அசுரா. பகவான் வாகனதாக பிறந்ததும் கஷ்யப்பருக்கு தான். கஷ்யப்பராக விஜயேந்தர் யார் தர்சனம்னாலும் அந்த நேரமே சாபமோச்சனம், பாவ பரிகாரம், சந்தான பாக்கியம், பக்தி, வைராக்கியம், ஞானம் இது கொடுக்கறது தான். காவேரி தீரத்தில் காமதேவப்பட்ட 64 கலையும் காமிச்ச ஒரே மகான் விஜயேந்திர தீர்த்தர் தான். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.
Thank you.